இங்கே உள்ள பிரச்சனை என்ன சொன்னால், இந்த புதிய அரசாங்கத்தின் மீது இந்த ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமை சபை என்பது நம்பிக்கையை கொண்டிருக்கின்றது. அல்லது அவர்களுக்குரிய அந்த மாற்றத்திற்கான காலத்தை கொடுப்பதற்கு, அவர்கள் செய்து வருகின்ற விடயங்களில் அவர்களுக்குரிய மாற்றத்திற்கான காலத்தை கொடுப்பதற்கான விவகாரங்களை அது கையில் எடுத்திருக்கின்றது. அத்துடன் பரிந்துரைகளை செய்திருக்கின்றது. இந்த புதிய அரசாங்கம் என்பது ஏற்கனவே கடந்த காலங்களில் ஆட்சியில் இல்லாததாகவும் புதிதாக இந்த முறை வந்ததாகவும், அதாவது ஒரு 3 பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் இருந்தவர்கள் 179 உறுப்பினர்களுடன் வருவது என்பது அசாதாரணமான நிகழ்ச்சி. அவ்வாறாக வந்த ஒரு அரசு அழுத்தம் கொடுக்கின்ற என்பதை விட புதிய அரசாங்கத்திற்கு ஆதரவு கொடுக்கின்ற அல்லது அவர்கள் மீதான ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கின்ற நிகழ்வாகத்தான் இருக்கின்றது. இந்த தமிழர்களுடைய பிரச்சனை என்பதில் இருந்து விலகிச் செல்கின்ற மேற்குலகுதான் இப்பொழுதே மேற்குலகு என சொன்னால், ஒன்று பொருளாதார ஒழுக்கு மாறி வருகின்றது, மற்றது உலக ஒழுக்கை மாறுவதற்கான முயற்சிகளை இதர நாடுகள் எடுத்து வருகின்றன. அமெரிக்காவின் தலைமையை தவிர்ப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு இருக்கின்றது. அங்கே கூட ஒரு இருக்கின்ற நிலைமை என்னன்னு சொன்னால், ஒரு நிரந்தர தலைமை என்பது தமிழர்களிடையே இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில் இப்பொழுது தமிழரசு கட்சி ஒட்டுமொத்தமாக 8 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தமிழ் காங்கிரஸ் கட்சி ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொண்டிருக்கின்ற பொழுதும், இம்முறை மாற்றத்திற்காக மக்கள் வாக்களித்த வாக்குகளின் பிரகாரம் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இவர்களுக்கு இணையான பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த தேசிய மக்கள் முன்னணி அல்லது ஜேவிபி என்பது கொண்டிருக்கின்றது. அதில் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் மாத்திரம் 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள், யாழ் மாவட்டத்தில் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக ஜேவிபி அல்லது தேசிய மக்கள் முன்னணி என்பது இருப்பதோடு, அதற்கு அடுத்ததாக ஒவ்வொரு ஆசனங்களை கொண்ட கட்சிகளாக தமிழ் கட்சிகள் வந்ததும் ஒரு சுயேட்சை வந்ததும் என்பதும் ஒரு கவலைக்குரிய விடயம். எனவே அங்கே கூட ஒரு நிரந்தர தலைமை இல்லாத ஒரு தோற்றப்பாடு இருக்கின்றபடியால் மேலதிக பொறுப்பு கூறலுக்கு இலங்கையை உட்படுத்துவதன் மூலம் இந்த விவகாரங்களில் அந்த நாடுகளின் பங்கு என்பதை மீண்டும் கொண்டு வருவதற்கு அல்லது அவைகள் இனப்பிரச்சினை விவகாரங்களில் கவனம் செலுத்துவதற்கு வழி ஏற்படுத்தும் என நம்பலாம். வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போகின்றோம் என்னவென்றால், இலங்கை கடந்த காலங்களிலிருந்து விடுபட சிறந்தொரு வாய்ப்பு உருவாக்கி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அதை பற்றி பேச போகின்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போகின்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்சினி. வணக்கம் நேயர்களே. ஆமாம், மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. ஜெனீவாவினுடைய ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதாவது, இலங்கை அரசாங்கம் சர்வதேச குற்றங்கள் உட்பட கடந்த காலங்களில் செய்யப்பட்ட கடுமையான மீறல்கள் மற்றும் பிரயோகங்களுக்கு நீதி மற்றும் பொறுப்பு கூடல்களை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்குமா? தமிழர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்க முடியுமா? இதை மேற்கத்திய நாடுகள் இந்த தீர்வுக்கு எவ்வாறான பங்களிப்பை அளிக்க போகின்றன? இது பற்றி குறிப்பிட முடியுமா? ஆமாம், இந்த மனித உரிமைகள் அமைப்பு, ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமைகள் அமைப்பு இந்த வருடம் கொண்டு வர இருக்கின்ற இந்த தீர்மானத்திற்கு முத்தாய்ப்பாக அல்லது முன் வரைவாக இந்த இன்றைய அல்லது நேற்று வெளியிடப்பட்ட இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்ற பொழுதும், அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் என்பன நிச்சயமாக பல எதிர்பார்க்கப்பட்டதாகவும், அதே வேளை எவ்வாறு கூறலாம் என்றால் சில மக்களால் அது ஏமாற்றத்தை தருவதாகவும் அவர்களுக்கு அமைந்திருக்கின்றது. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இலங்கைக்கான இன்னும் ஒரு வருட நீடிப்பு என்பது கொடுக்கப்படுகின்றது. அந்த நீடிப்பை கொடுக்கின்ற பொழுது அவர்களுடைய பொறுப்பு கூறல் என்பதில் அவர்கள் இன்னும் கால தாமதத்தை எடுப்பதற்கும், அதே வேளை இந்த நிகழ்ச்சியில் இருந்து நாடுகள் பின்வாங்குவதற்குமான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. செப்டம்பர் 7ஆம் தேதி இந்த விவகாரம் தொடர்பான விடயங்கள் செப்டம்பர் 8ஆம் தேதி இறுதி செய்யப்படும் அல்லது அவை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படுமாக இருந்தாலும், இந்த முறை இருக்கின்ற இங்கு உள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த விவகாரத்தில் நிச்சயமாக ஸ்ரீலங்காவினுடைய பங்கு என்பதை காத்திரமாக்குவதற்கு அல்லது ஸ்ரீலங்கா மீது அழுத்தம் கொடுப்பதற்கான
இயல்புகளை தமிழர்கள் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் தற்பொழுது இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட நாடுகளாக கனடாவும் இங்கிலாந்தும் தான் இருக்கின்றன. இந்த இரண்டு நாடுகளும் தான் இந்த சம பங்காளிகளாக அல்லது கோச்சியர்ஸாக இருக்கின்றார்கள். இவர்கள் இருக்கின்ற காரணத்தால் இந்த விவகாரத்தில் ஒரு ஒரு கனதியான அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு என்பது தமிழர்களிடம் சார்ந்திருக்கின்றது என்றே கூறலாம். என்று சொன்னால் இந்த இரண்டு நாடுகளின் பொறுப்புத்தன்மை என்பது அல்லது தலைமைத்துவம் என்பது இந்த கோச்சியஸ் என்பது எப்பொழுது இல்லாமல் போகும் என்று தெரியாத நிலையிலும், அதாவது இந்த வருடம் இவர்களுடைய தலைமை பொறுப்பில் இருந்து இவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்ற தெரியாத நிலையிலும் இங்கே உள்ள பிரச்சனை என்ன சொன்னால் இந்த புதிய அரசாங்கத்தின் மீது இந்த ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமை சபை என்பது நம்பிக்கையை கொண்டிருக்கின்றது. அல்லது அவர்களுக்குரிய அந்த மாற்றத்திற்கான காலத்தை கொடுப்பதற்கு அவர்கள் செய்து வருகின்ற விடயங்களில் அவர்களுக்குரிய மாற்றத்திற்கான காலத்தை கொடுப்பதற்கான விவகாரங்களை அது கையில் எடுத்திருக்கின்றது. அத்துடன் பரிந்துரைகளை செய்திருக்கின்றது. குறிப்பாக இந்த பொறுப்பு கூறலை மேம்படுத்துவதற்காக ஏனைய இந்த சர்வதேச சட்டங்களை பயன்படுத்துதல் போன்றவை அல்லது இந்த உள் விசாரணைகளை ஊக்கப்படுத்துதல் போன்ற விடயங்களுக்கெல்லாம் தாராளமான பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த பரிந்துரைகள் என்பன இவ்வாறே இல்லாமல் அந்த இவர்களுடைய அந்த அஜெண்டா நிகழ்ச்சி நிரலில் ஐட்டம் 4 எனப்படுகின்ற ஒரு நிகழ்வு இருக்கின்றது. அந்த செப்டம்பர் மாதம் இடம்பெறப் போகின்ற அந்த நிகழ்வின் பொழுது முக்கியமாக மனித உரிமை மீறல்கள் இடம்பெறுகின்ற நாடுகளின் விவகாரங்கள் அந்த விவகாரத்தில் சேர்க்கப்படும். அந்த நாடுகளின் பட்டியலில் இலங்கை இல்லை. 4 நாடுகள் இருக்கின்றன. பலஸ்தீனம் சம்பந்தமான இஸ்ரேல் பிரச்சனை மற்றும் ரஷ்யா போன்றவற்றின் பிரச்சனை உட்பட இன்னும் 2 நாடுகள். இவற்றில் ஸ்ரீலங்காவை இணைக்க முடியுமாக இருந்தால் நிச்சயமாக அது ஒரு இந்த பொறிமுறையில் வெற்றியை தரக்கூடியதாக அமையும். இருந்த பொழுதிலும் அவ்வாறான நிலைமையை ஏற்படுத்துவதற்கு சாத்தியத்தை கொண்டதாக உள்ளது. நான் குறிப்பிட்டது போல ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளில் முதலாவது அதிக தொகையான புலம்பெயர்ந்தவர்கள் வாழுகின்ற நாடாக கனடாவும் அதற்கு அடுத்தபடியாக வாழுகின்ற நாடாக இங்கிலாந்தும் இருக்கின்றபடியால் இந்த 2 நாடுகளின் தன்மை என்பதும் நிச்சயமாக ஒரு அழுத்தமான பாத்திரத்தை வகிக்கலாம். ஆனால் அதற்கான காலக்கெடு என்பது குறைந்த நிலையில் இருக்கின்றது. இங்கே உள்ள நிலைமை என்னவென்று சொன்னால், அதாவது நிலைமை என்பதை விட அனுசரிப்பு என்பதை விட ஆதரவு தன்மை எவ்வாறென்றால் 2 நாடுகளிலுமே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இங்கே அமைச்சராக இருக்கின்றபடியால் கரியானந்த் சங்கரி அவர்கள் தமிழர் விவகாரங்களில் தற்பொழுது தலையிட மாட்டார் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்றபடியால் ஜுவனிதா நேத்தன் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போல இங்கிலாந்தில் உமா குமரன் அவர்கள் இருக்கிறார்கள். இருவருமே ஆளும் கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இருவருடைய கைகளிலும் இப்பொழுது ஒரு பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கின்றது. அதனை அவர்கள் செய்வார்கள் என நம்புவோம். இப்பொழுது இது இலங்கை அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தம் கொடுக்கின்ற நிகழ்வாக பார்க்க முடியுமா? அழுத்தம் கொடுக்கின்ற என்பதை விட புதிய அரசாங்கத்திற்கு ஆதரவு கொடுக்கின்ற அல்லது அவர்கள் மீதான ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கின்ற நிகழ்வாகத்தான் இருக்கின்றது. நிச்சயமாக இந்த விவகாரங்களில் காணாமல் போன ஒரு விவகாரம் மற்றும் பொறுப்பு கூறல் மற்றும் அந்த மீள் பரிசீலனை போன்ற பல விடயங்களும் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இந்த புதிய அரசாங்கம் என்பது ஏற்கனவே கடந்த காலங்களில் ஆட்சியில் இல்லாததாகவும் புதிதாக இந்த முறை வந்ததாகவும், அதாவது ஒரு 3 பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் இருந்தவர்கள் 179 உறுப்பினர்களுடன் வருவது என்பது அசாதாரணமான நிகழ்ச்சி. அவ்வாறாக வந்த ஒரு அரசு தான் அதாவது தேசிய நல்லிணக்கத்தை பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதனூடாகவும் அபிவிருத்திகளினூடாகவும் முதலில் செய்து அதன் பிறகு தீர்வுக்கு போகின்ற ஒரு செயற்பாட்டை தான் முன்னெடுப்பேன் என்கின்றதை இந்த நாடுகள் ஏற்கக்கூடிய தன்மையை இந்த அறிக்கை ஏற்படுத்துகின்றது என்று சொன்னால், இது குறித்த இவருடைய ஜூன் மாதம் அதாவது இந்த அமைப்பின் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்பின் செயலாளர் அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார் ஜூன் 23ஆம் தேதி என்று நினைக்கின்றேன். அவ்வாறு செய்த அந்த விஜயத்தின் போது அவர் கண்ட விடயங்கள் அல்லது அவர் செய்த கருத்தாடல்கள் போன்றவை எல்லாம் அவரால் நேரடியாக பரிமாறக்கூடியதாக இருக்கும். முன்னர் ஒரு காலத்தில் என்றால் மற்றவர்கள் கருத்து கூறுகின்ற பொழுது அவர் ஒரு பார்வையாளராக மாத்திரமே இருந்திருக்க
இருந்திருக்க முடியும், அல்லது அந்த விவரங்களை கிரகிப்பவராக இருந்திருக்க முடியும். இந்த முறை அவ்வாறு இல்லாமல் விவரங்களை கிரகிப்பதோடு மாத்திரமில்லாமல் தன்னுடைய கருத்து பயிர்களை மேற்கொள்ள கூடிய சந்தர்ப்பம் இருப்பதால் அவர்களுக்குரிய அந்த அதீத பாதகம் என்று நாங்கள் கூற முடியாது. ஆனால் இலங்கையின் விவகாரம் என்பது தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமை அமைப்புகளின் கண்காணிப்பில் இருக்கின்ற ஒரு தன்மையை கொண்டிருக்கும் என்பதைத்தான் கூறலாம். இப்பொழுது இது தமிழர்களுக்கு எவ்வாறான ஒரு விடயம் அப்படி சொல்லி நீங்கள் பார்க்கின்றீர்கள்? எவ்வாறு தமிழர்கள் இதை பார்ப்பார்கள் அப்படி சொல்லி நினைக்கின்றீர்கள்? தமிழர்கள் நிச்சயமாக இப்பொழுது இந்த கிடைத்திருக்கின்ற சந்தர்ப்பம் நான் குறிப்பிட்டது போல அங்கே நான் நினைக்கிறேன் 6 நாடுகள் இருக்கின்றன. அவற்றில் 4 நாடுகள் இவற்றில் பங்கு பெற்றுமா என்கின்ற கூட தெரியாத சிறிய நாடுகள். அவ்வாறான சிறிய நாடு, அதாவது கிரீஸுக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்ட், உடனடியாக பெயர் ஞாபகம் வரவில்லை, அவ்வாறான சிறிய ஈஸ்ட் மெசடோனியா போன்ற சிறிய சிறிய நாடுகள், அவ்வாறான நாடுகள் பங்கு பெற்றுமா என்று தெரியாத பொழுதிலும் கனமான நாடுகளாக கனடாவும் இங்கிலாந்தும் இருக்கின்றபடியால் நான் குறிப்பிட்டது போன்று அந்த நாடுகளின் அரச கட்டமைப்பில் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றபடியால் அவர்கள் மூலம் இந்த வாரான ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். அத்தோடு இந்த தமிழர்களுடைய பிரச்சனை என்பதிலிருந்து விலகிச் செல்கின்ற மேற்குலகுதான் இப்பொழுதே மேற்குலகு என்று சொன்னால், ஒன்று பொருளாதார ஒழுக்கு மாறி வருகின்றது, மற்றது உலக ஒழுக்கை மாறுவதற்கான முயற்சிகளை இதர நாடுகள் எடுத்து வருகின்றன. அமெரிக்காவின் தலைமையை தவிர்ப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு இருக்கின்றது, அல்லது அதற்கான முயற்சியை எடுப்பது போன்ற தோற்றப்பாடு இருக்கின்றது. இந்த நிலையில் இவ்வாறான செயற்பாடுகள் என்பன நிச்சயமாக தமிழர்களை ஒரு பலவீனமாக்குகின்ற அல்லது மற்ற விவகாரங்களில், குறிப்பாக இனப்பிரச்சினை தீர்வு சம்பந்தமாக அழுத்தத்தை கொடுக்கின்ற விவகாரங்கள். ஏனென்றால் இந்த இனப்பிரச்சினை விவகாரம் என்பது கடந்த 2-3 வருடங்களாக ஒரு பேச்சுக்கு எடுக்கப்பட்ட விடயங்களாக இல்லை. அவர்களுடைய இறுதியாக அவர்கள் செய்த சில முயற்சிகளின் பின்னர் அவ்வாறான நிலையில் நிச்சயமாக அது இந்த நாடுகளின் ஊக்குவிப்பு என்பது சில வேளைகளில் அந்த நிலைமையை தொடர்ந்து செல்ல முயற்சிக்கலாம். அங்கே கூட இருக்கின்ற நிலைமை என்னன்னு சொன்னால், ஒரு நிரந்தர தலைமை என்பது தமிழர்களிடையே இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில் இப்பொழுது தமிழரசு கட்சி ஒட்டுமொத்தமாக 8 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தமிழ் காங்கிரஸ் கட்சி ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையும் கொண்டிருக்கின்ற பொழுதும், இம்முறை மாற்றத்திற்காக மக்கள் வாக்களித்த வாக்குகளின் பிரகாரம் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இவர்களுக்கு இணையான பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த தேசிய மக்கள் முன்னணி அல்லது ஜேவிபி என்பது கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் மாத்திரம் 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள், யாழ் மாவட்டத்தில் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக ஜேவிபி அல்லது தேசிய மக்கள் முன்னணி என்பது இருப்பதோடு, அதற்கு அடுத்ததாக ஒவ்வொரு ஆசனங்களை கொண்ட கட்சிகளாக தமிழ் கட்சிகள் வந்ததும் ஒரு சுயேட்சை வந்ததும் என்பதும் ஒரு கவலைக்குரிய விடயம். எனவே அங்கே கூட ஒரு நிரந்தர தலைமை இல்லாத ஒரு தோற்றப்பாடு இருக்கின்றபடியால் இவ்வாறான விடயத்தை சாதாரணமாக விடாமல், நான் குறிப்பிட்டது போல மேலதிக பொறுப்பு கூறலுக்கு இலங்கையை உட்படுத்துவதன் மூலம் இந்த விவகாரங்களில் அந்த நாடுகளின் பங்கு என்பதை மீண்டும் கொண்டு வருவதற்கு அல்லது அவைகள் இனப்பிரச்சினை விவகாரங்களில் கவனம் செலுத்துவதற்கு வழி ஏற்படுத்தும் என நம்பலாம். நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.